அன்பர்களே, கன்னிமரியாவின் திருவயிற்றிலே இறைமகன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அப்போது வளனார் பலவிதமான கனவுகளிலே, தியானங்களிலே ஈடுபடுவதை பார்க்கிறோம். இப்பொழுது அந்த திருமகன் பிறக்க வேண்டிய நேரம் வந்து விடுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதற்கு இறைவனிடமே வேண்டி ஞானம் பெறுகின்றார் வளனார். அதை இந்த செய்யுளிலே இன்று நாம் பார்க்கின்றோம். இறைமகன் பிறக்க வேண்டியது பெத்லகேம் என்ற ஊரில். அதற்கு போக வேண்டும். அதனை இந்த செய்யுளிலே நாம் பார்க்கிறோம். மன்னவன் உலகில் எங்கும் வகுத்தது ஓர் பணி ஈது அன்றோ, பெண் அவன் பணித்த ஆற்றால் பெத்லகேம் என்னும் வாய்ந்த என் நகர்க்கு இறையும் எண்ணும் ஈவதற்கு ஏகல் வேண்டும். அன்னதற்கு அடியேன் செய்யும் ஆவது அருளி சொல்வாய் என்கிறார் மகவருள் படலத்திலே இந்த செய்யுள் வருகின்றது. இதனுடைய பொருள் என்ன? இது அரசன் உலகம் முழுவதற்கும் பொதுவாக விதித்த ஒரு கட்டளை அல்லவா? எனவே அவன் கட்டளையிட்ட முறைப்படி எனக்கு காணியாய் அமைந்த பெத்லகேம் என்னும் என் நகருக்கு தலைவரியும் குடிக்கணக்கும் கொடுப்பதற்கு சொல்லுதல் வேண்டும். அதற்கு அடியேன் செய்யத்தக்கது எது என்று சொல்லி அருள்வாய் என்று வளனார் வேண்டுகிறார். இதன் கருத்து, இந்த செய்யுளின் கருத்து என்ன என்றால், எனது ஊர் பெத்லகேம். அரசனின் ஆணைப்படி நான் அங்கே செல்ல வேண்டுமே. குடிக்கணக்கும் தலைவரியும் தர வேண்டும் அல்லவா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அறிவிப்பாய் என்று சூசை வேண்டினார். மன்னவன் உலகில் எங்கும் வகுத்ததோர் பணியீதன்றோ, பெண்ணவன் பணித்தவாற்றால் பெத்லகேம் என்னும் வாய்ந்த வெண்ணகர் கிரையும் என்னும் ஈவதற்கு ஏகல் வேண்டும். அன்னதற்கு அடியேன் செய்யும் ஆவதென்று அருளி செய்வாய் என்று மன்றாடுகிறார். அன்னை நிறை கர்ப்பிணியாக இருக்கின்றார். ஆனால் இப்பொழுது பெத்லகேம் போக வேண்டியிருக்கிறது. அங்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. போவதா வேண்டாமா? போக முடியுமா முடியாதா? போக வேண்டுமா கூடாதா என்றெல்லாம் பலவிதமான எண்ணங்கள் எழுகின்றன. ஆகவே செய்ய வேண்டியது என்ன என்பதை உணர்த்த வேண்டும் என்று கடவுளிடம் மன்றாடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கடிகள் வரும். அந்த நெருக்கடிகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று, கடவுளுடைய திருவுளம் என்ன என்று மன்றாடுவது சிறப்பு என்பதை இந்த செய்யுள் மூலமாக வீரமாமுனிவர் நமக்கு உணர்த்துகிறார். இது எவ்வளோ நல்ல ஒரு ஆலோசனை என்று அறிவோம். வாழ்க.